எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 சைனாவில் பீஜிங்கில் நடைபெற்ற ஹாஃப் மரதன் போட்டி ஒன்றில் ஒரு ரோபோ முதலாம் இடத்தை பெற்று மனிதனையும் மிஞ்சிய உலக சாதனை படைத்துள்ளது. இந்த போட்டியானது சைனாவில் உள்ள பீஜிங்கில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மனிதர்களும் ரோபோக்களும் பங்கு பெற்றன. ஆனால் மனிதர்களையும் மிஞ்சி ரோபோவே இந்த போட்டியில் முதலாம் இடத்தை வகித்துள்ளது. முதலாம் இடத்தை வகித்த அந்த ரோபோ D1 லைட்டிங் சீரிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ரோபோ அந்த போட்டியை 50 நிமிடம் 26 செகண்ட்களில் முடித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த ரோபோ மனிதனையும் மிஞ்சிய உலக சாதனை படைத்த முதலாவது ரோபோ என்று கூறப்படுகின்றது. காரணம், உகண்டாவை சேர்ந்த ஜகோப் கிப்லிமோ என்பவரே ஹாஃப் மரதன் போட்டியை குறைந்த நேரத்தில் முடித்து உலக சாதனை அளித்திருந்தார். அவரையும் மிஞ்சி இந்த ரோபோ அவரை விட குறைந்த நேரத்தில் இந்த போட்டியை முடித்து உலக சாதனை படைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் மனிதர்களும் ரோபோக்களும் பங்கு பெற்றன. ஆனால் மனிதர்கள் இந்த போட்டியை முடிப்பதற்கு குறைந்தது இந்த வருடம் 1 மணித்தியாலம் எடுத்ததாக கூறப்படுகின்றது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கடந்த வருடமும் சைனாவில் இந்த ஹாஃப் மரதன் போட்டி நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அந்த போட்டியிலும் மனிதர்களும் ரோபோக்களும் பங்கு பெற்றினார். ஆனால் கடந்த வருடம் ரோபோக்கள் இந்த போட்டியை முடிப்பதற்கு 2 மணித்தியாலம் 40 நிமிடங்கள் எடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் நிறைய ரோபோக்களும் மனிதர்களுடன் சேர்ந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றன. சில ரோபோக்கள் இந்த போட்டியின் விதிகளை ஒழுங்காக பின்பற்றாத காரணத்தினால் போட்டியில் இருந்து விலக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த ரோபோவின் சாதனையானது உலகத்தில், அதாவது வேர்ல்டுல தற்பொழுது AI டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துள்ளது என்பதும் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இனி அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.